நம்மளோட ஆறால ஏதோ ஒரு பகுதி பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்மளால் பிரபஞ்ச சக்தியை சரியாக ஈர்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட சக்தியை சரியாக உள்வாங்க முடியாது. ஒரு கிரகத்தோட எனர்ஜி கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். குறைவாக கிடைச்சாலும் பிரச்சனை தான், அதிகமாக கிடைச்சாலும் பிரச்சனை தான். நம்மளோட ஆறாவை முதல்ல சரி செஞ்சாதான் நம்மளால் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும். கிரகங்கள்லேருந்து வர ஆற்றலை சரியான வகையில் உள்வாங்க முடியும். ஆறாவை தூய்மைப்படுத்துறதுல, ஆறாவை பலப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான முறை என்னென்னா சுற்றி போடுறது தான். எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் குங்குமத்தை போட்டு அதுக்கு நடுவில் கற்பூரத்தை வச்சு சுற்றி போடுறது. காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் சுற்றி போட்டோம்னா நம்மளோட ஆறா பலமாகும். பொதுவாக ஒரு சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும், ஏதாவது பரிகாரம் பண்ண போகிறதா இருந்தாலும், முக்கியமான தெய்வ அம்சம் பொருந்திய இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சில அடிப்படை விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாக நம்ம போகக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை உள்வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் தயாராக இருக்கணும்.